வணக்கம் இந்தியா. இன்றைய சிறப்பு செய்திகளிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். போன வாரம் நம் சந்தைகள் ஒரு ஃப்ளாட்டாக முடிவடைந்ததுன்னு சொல்லலாம். மெயினாக ஒரு எஸ்கலேட்டிங் டென்ஷன் மிடில் ஈஸ்டில், அதனால் என்னாச்சு, ஷார்ப்பாக க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் அதிகரித்து அது 4 வருடத்தினுடைய உச்சத்தை தொட்டு கிட்டத்தட்ட $119 per barrel என்ற புள்ளியும் தொட்டது இல்லையா. ஸோ அதன் பிறகு USD INRம் பார்த்தோன்னா அந்த அழுத்தத்தில் அதுவும் ஒரு புதிய வீழ்ச்சி, கிட்டத்தட்ட 93.70 வரையும் போச்சு. FII அவுட்ஃப்ளோவும் கேட்கவே வேணாம், விற்றுக்கிட்டே இருந்தாங்க. கிட்டத்தட்ட இந்த மாதத்துலேயே இது வரலையும் 80,000 கோடிக்கு விற்றுருக்காங்க. போன வாரத்தில் 30,000 கோடிக்கு விற்றுருக்காங்க. ஸோ நிஃப்டி ஒரு 36 புள்ளிகள் வீக்லி டவுன் குறைஞ்சி 23,114 முடிவடைந்திருக்கிறது. ஸோ இது மெயினாக இன்னொன்று என்ன பார்த்தோன்னா, செக்டர் வைஸ் செல்லிங் பார்த்திங்கனாக்க ஒரு ப்ரெஷர் எல்லாத்துலேயுமே ப்ராட் பேஸ்டாக இருந்தது. ஸோ அதுவும் பார்க்க வேண்டிய விஷயம்னு சொல்லலாம். ஸோ மெயினாக ஒரு இந்த பேஸ்ட் ஆன் இந்த இன்புட்டை வைத்து பார்க்கும் பொழுது ஒரு 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 பார்கெயின் ஹண்டிங் ஆட்டோமொபைல் அண்டு மெட்டலில் கடைசி 2 நாட்களுக்கு பார்க்க முடிஞ்சதுன்னு சொல்லலாம். ஸோ ஓவராலாக மார்க்கெட் ஒரு ரத்த ஆறில் இருந்ததை நாம் கண்முன்னே பார்த்தோம். ஸோ இது எல்லாமே என்னென்னா, திருப்பி தான் சொல்லிகிட்ருக்கேன் உங்களுக்கு, இறங்கிறதுங்கிறது ஒரு ஷார்ட் டேர்ம், ஏறுவது என்பது ஒரு லாங் டேர்ம். பேர் மார்க்கெட் இஸ் ஷார்ட் டேர்ம், புல் மார்க்கெட் இஸ் த லாங் டேர்ம். ஸோ இது ஆல்ரெடி ஏற்படுத்திய உண்மை. இதை ஒரு 50 வருஷமாக பார்த்தீங்கன்னா இதற்கு உண்டான விஷயங்களை உங்களுக்கு நன்கே தெரியும்னு நினச்சிக்கலாம். ஓகே, இப்போ வரும் வாரம் சந்தைகள் எப்படி இருக்கும், ஸோ கீ ஃபேக்டர்ஸ் என்னதெல்லாம் பார்க்க வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம். என்ன கேட்டிங்கன்னா, வரும் வாரம் ஒரு அமைதியாக அந்த துரந்தன் 2 பட வெளியீடு இருக்குல்ல, அது பார்த்திங்கன்னா அது 5 மணி நேரமாக. ஸோ சாயங்காலம் போனீங்கன்னா விடிகாலையில் தான் வர முடியும். ஸோ அதுமாரி ஒரு ஒரு வேறு விதமாக வரும் வாரத்தை கழிக்கலாம் என்று தான் தோன்றுகிறது. இருந்தாலும் சந்தைகளை பொறுத்தவரை ப்ரெஷர் இன்னும் ஸ்டில் இருந்துட்டு தான் இருக்குது. ஏன்னா இன்னும் பெட்டர் ஒரு கிளாரிட்டி இல்லை. அதனால் காஷியஸ் அப்ரோச் அது வரும் வாரம் தேவைப்படுகிறதுன்னு சொல்லலாம். ஸோ அதாவது இந்த பார்கெயின் ஹண்டிங் இருக்கு இல்லையா, அதை அக்ரெசிவாக இருக்கிறத வரும் வாரம் தவிர்ப்பது நல்லது. இப்பொழுதைக்கு பார்த்தோன்னா அமெரிக்கா என்ன சொல்லிட்டாங்க, நாங்கள் வார் நிறுத்துகிறோம், ஈரான் தான் முடிக்கணும்னு சொல்லி. ஈரான் என்ன சொன்னாங்க, நாங்கள் வாரை எனக்கு எங்களால் ஃபர்தராக பண்ண முடியாது, எனக்கு எல்லோரும் பணம் உதவி பண்ணுங்க அப்படின்னு எல்லா நாட்டிலையும் கேட்டுருக்காங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு கிராஸாக இருக்குது. ஆனால் விஷயங்கள் நமக்கு செய்திகளாக வரும்பொழுது வேறு மாதிரி கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் சரி செய்தால்தான் அதன் பிறகு மார்க்கெட்டில் அந்த ஒரு பெட்டர் ஆக்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மேலும் வரும் வாரத்தில் PMI டேட்டா அண்ட் இன்ஃப்ளேஷன் டேட்டா த்ரூ அவுட் த குளோப் இருக்குது. ஸோ இது ஒரு மார்க்கெட்டுக்கு ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். அடுத்தது பார்த்தோன்னா, துறைகளை பார்க்கும் பொழுது இந்த ரேர் எர்த் கெமிக்கல்ஸ் அந்த கம்பெனிஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் மொமெண்டம் இருக்கும். ஏன்னா கவர்மெண்ட் ஏதோ ஒரு ஆர்டர்ஸ் 2-3 ஆர்டரை போன வாரம் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதுபோல் ஃபெர்டிலைசர் ஸ்டாக்ஸு, ஏன்னா அது ஷார்ட்டேஜ் டிமாண்ட் இருக்கிறதுனால அந்த துறைகளில் மொமெண்டம் வரக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். அதுபோல் பவர் செக்டாரில் EV ஸ்டாக்ஸ் அதுவும் பெட்டர் மொமெண்டம் இருக்கக்கூடும். அதுபோல் அப்ஸ்ட்ரீம் ஆயில் கம்பெனிஸ் அதுலேயும் மொமெண்டம் வரக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். அதுமாரி டு பி சர்ப்ரைஸ், 4வது வாரமாக கண்டினியூஸாக குளோபல் மார்க்கெட்டில் அந்த செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடிகிறது. அதையும் நாம் மைண்டில் வச்சுக்கொள்ள வேண்டும். ஓகே, இப்போ வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் ஒரு மாதிரி மறுபடியும் ஒரு ஏற்றத்தில் இருக்குதுன்னு சொல்லலாம். 2வது நம்மளுடைய புட்கால் ரேஷியோவும் பிலோ 1 தான் இருக்குது. நிஃப்டி பார்த்தோன்னா ஓவர் சோல் டெரிட்டரி. இவ்வளோ ஏன் சார் மார்க்கெட் ஏறலை அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது மார்க்கெட் ஒரு காஷியஸ் அப்ரோச்சில் இருக்குது. மார்க்கெட்டுக்கு நிறைய தாகம் இருக்குது. அந்த தாகத்துக்கு தகுந்தாற்போல் உண்டான உணவுகள் கிட்டவில்லை.
அந்த உணவுகள் எங்கேருந்து வரும்? குளோபல்லேருந்து வரணும். ஸோ அந்த குளோபல் இன்புட் வந்து ஒரு பெரிய ஒரு முன் உதாரணியாக இருக்கக்கூடும் வரும் வாரத்தில். நிஃப்டி வந்து டெக்னிக்கலாக பார்த்தோம்னா ஒரு தோஜி சார்ட் ஆஃப் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு டெய்லி அண்ட் வீக்லி. ஸோ அதனால் இந்த 23,150 ஜோன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃபெக்ட் பிச்சு. ஸோ இதிலிருந்து மேலே செல்லும் பொழுது 23,378.70, 23,378.7, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 23,862.35, இந்த 2 புள்ளிகளையும் சந்தைகள் வந்து தொடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடும். நண்பர்களே, போன வாரம் நம்ம வந்து தெளிவாக சொன்னோம் 23,112 வரலையும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது பார்த்தீங்கன்னா 23,114 அப்படிங்கிற லெவலில் வந்து சந்தைகள் திரும்பி இருக்கு. அடுத்தது பார்த்தோன்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை பார்த்தோன்னு வச்சுங்களேன், அதுவுமே ஸ்மால் பேடிட் கேண்டிலாக இருக்கிறது. ஸோ 53,750ங்கிற ஜோன்லேருந்து இறங்கினா ஒரு 1000 புள்ளிகள் இறங்கும், ஏறினால் ஒரு 750 புள்ளிகள் வரை ஏறக்கூடும். வரும் வாரமும் மார்க்கெட்டில் ஒரு சம் சார்ட் ஆஃப் ப்ரெஷர் இருக்க தான் செய்யும். ஸோ அதாவது என்னென்னா, எனி டைம் இந்த இருக்கக்கூடிய வார் சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் சால்வ் ஆகக்கூடிய விஷயங்கள் இருக்கிறதுனால ஒரு அப்ரப்ட் மூமெண்ட்டும் சந்தைகள் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.